ஸோ குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ராப்ளம் சால்விங் செஷனில் 2ல் இருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்ட ஜேஇ மெயின் செம்மு, நீட் செம்மு அப் டு 2023 வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் 15 சம் கற்றுக் கொடுத்தேன், இன்னைக்கு 20 சம் கற்றுக் கொடுக்குறேன். எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல், நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரைட்டா? ஸோ எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு பாரு, தென் எப்படி என்ன ஃபார்முலா சூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கும், அதுக்கப்புறமா எப்படி சால்வ் பண்ணுன்றதை அதை கற்றுக்கணும். இப்போ கொஸ்டின் நம்பர் 42 பாருங்களேன், ரிவர்ஸ்லேருந்து போலவா. 42 பேர் 42ல் ஈயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 20 சைன். நீ அதை பார்த்ததும் உள்ளெல்லாம் போகணுன்றதே கிடையாது, ஈநாட் தான் வந்து 20. ஒமேகா கொடுத்துருக்காங்க, சிஆர்ன்னு சொல்லிட்டாங்க. எனர்ஜி கண்டெய்ன்ட் இன் வால்யூம், அதாவது வால்யூம் கொடுத்துருக்காங்க. வியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 × 10⁻⁻⁴. என்ன சார் கேட்குறாங்க? எனர்ஜி கண்டெய்ன்ட் இன் வால்யூம், வால்யூம் கொடுத்துட்டு எனர்ஜி கேட்குறாங்க 5 × 10⁻⁴. எனர்ஜி கேட்குறாங்களா? ஈநாட் இருக்கு, வால்யூம் இருக்கு, அவங்க கேட்டிருக்கிறது எனர்ஜி ஸ்டோர்டு கேட்குறாங்க. ஆவரேஜ் எனர்ஜி உங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்த ½ E0² ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. இது எனர்ஜி டென்சிட்டி. இந்த ஃபார்முலா எல்லாரும் எழுது, இந்த ஃபார்முலா எழுதிக்கும், எனர்ஜி டென்சிட்டி. ஆனா நம்ம தேடி வந்தது இவன் அல்ல, நம்ம தேடி வந்தது எனர்ஜியை தான் தேடி வந்தோம். எனர்ஜி பை யூனிட் வால்யூம் தான் எனர்ஜி டென்சிட்டி. அப்போ 1/2 ε0 E0². என் வேலை முடிஞ்சிருச்சு. U = 1/2 ε0 E0². இங்க ஒரு V வால்யூம், அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ற, சால்வ் பண்றீங்களா? 1/2 ε0க்கு பதிலா 8.854 × 10⁻⁻12 E0². E0க்கு 20, ஸ்கொயரா இருக்கிறதுனால 400, வால்யூம்க்கு பதிலா 5 × 10⁻⁻⁴. அவ்வளவுதான். சால்வ் பண்ணீங்கன்னா இங்க 5, 4 இது மட்டுமே 2000 ஆயிடும், கரெக்டா? இந்த 2 போயிடும், அப்ப இங்க 10⁻³ மட்டும் இருக்கும். -4 இங்க 10⁻³ -1, இங்க -1 -12. ஆன்சர் 10⁻⁻13ல இருக்கணும். இங்க வேற யாருமே இல்லைன்றதுனால 8.85 × 10⁻⁻13ல இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டி பாருங்களேன். பாருங்க 2023 எவ்வளவு ஈஸியான சம்பர். இது எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்ப எனர்ஜினாலே உனக்கு தெரியணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 ε0 E², மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருந்தாங்கன்னா B²/2μ0, B²/2μ0. கத்துக்கிட்டீங்களா? சிவசக்தி குட் ஈவினிங் மேம், பிரணவ் குட் ஈவினிங் மேம், ஹர்ஜிதா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். யமுனா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட் மேம். ஆத்மார்த்தமா கத்துக்குங்க, 20 சம் கத்துக்கோங்க போதும், நிறைய வேணும். கரெக்டா 1 மணி நேரம் 20 சம், புது புது விஷயங்கள் இருக்கும். இப்ப பெருசா போய் கஷ்டப்படுது. நான் இந்த ஐலண்ட் மாடல், ஆகாஷ் மாடல் அதெல்லாம் பழைய சம்மாவே போயிடுச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தது. ஏன்னா மாடல் ஒன்றும் பெருசா மாற போறது இல்லை, இதே தான், நம்பர் தான் மாற போகுது. அப்ப எனர்ஜி டென்சிட்டிக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம எனர்ஜி ஸ்டோர்டுக்கு வேணும். அப்ப பை வால்யூம் போட்டா இன்ட்டு வால்யூம் போட்ட ஒரு சாதாரண சம். சம் நம்பர் 41 கவனமா கவனிங்க. ஒரு ஏசி சோர்ஸ் இருக்கு, கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்றேன். சரி, இது ஏதோ போன டைம் படிச்ச மாதிரி இருக்கு, ஏசி வித் கெப்பாசிட்டர். அதுல டிக்ரீஸ் இன் ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சியை நான் ரெடியூஸ் பண்றேன், ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறேன். என்ன ஆகும்? கரண்ட் டிக்ரீஸ் ஆகும், ஆப்ஷன் 1. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும், ஆப்ஷன் 2. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், ஆப்ஷன் 3. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆப்ஷன் 4. இது வந்து ஒரு ஏசி வித் கெப்பாசிட்டர், அதுல ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறாங்க, ரைட்டா? இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? XC 1/ωc. எதுக்கு இந்த ஃபார்முலா நீங்க எடுத்துட்டு வந்தீங்க? ஏன்னா அது ஏசி வித் கெப்பாசிட்டர். அப்போ 1/ωc 1/2π∗ கரெக்டா? அப்ப ஃப்ரீக்வன்சியை டிக்ரீஸ் பண்ணோம்னா XC இன்க்ரீஸ் ஆகுதா? XC இன்க்ரீஸ் ஆகுது. பை சம் நம்பர் 41. ஃப்ரீக்வன்சியை குறைச்சா XC அதிகமாகுது. அப்ப XC இன்க்ரீசஸ்னு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஆப்ஷன் இல்லை, பியும் கிடையாது, சியும் கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் பில கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் சில கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீசஸ், இன்க்ரீசஸ் ஆர் த ரைட். அப்ப ஏஓ டிஓ தான் இருக்கலாம். கரண்ட் வேணும்னா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். அப்ப இங்க XC அதிகமாகுது,
அப்ப கரண்ட் குறையுது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் டிக்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. ரைட்டா? ஸோ உனக்கு சப்போஸ் இங்க புரியலன்னா நான் வேற ஸ்பேஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்றேன். இங்க பாருங்க, எக்ஸி, எக்ஸிக்கு 1/ωc, எக்ஸி 1/ωcக்கு பதிலா 2π நியூசி. கொஞ்சம் பெரிய லெட்டர் இருக்கு, ஒரே நிமிஷம். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கொஷின்ல ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீ தான் புரிஞ்சுக்கணும் எக்ஸி இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன்ல இது இருந்தா ரைட்டு, ஆனா இது ஆப்ஷன்ல இல்லையே. அப்ப கரண்ட் தேடி தான் போகணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வேணும்னா வெலாசிட்டி பை வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். அப்போ கீழே இருக்கிற எக்ஸி அதிகமானா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் குறையும். அப்ப ஐடி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்படிதான் யோசிக்கணும். பாருங்க, இதுல வெறும் ஏசி வித் கெப்பாசிட்டர்னா நீ தான் புரிஞ்சுக்கணும் எக்ஸி மட்டும்தான் அங்க உயிரோட இருக்கு. அதே ஏசி வித் இண்டக்டர் சம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பொறுத்த வரைக்கும் இண்டக்டர் வராது. ஏன்னா கெப்பாசிட்டர்ல தான் நமக்கு வேல்யூ. கெப்பாசிட்டர்ல தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்குன்னு உனக்கு சொல்லி கொடுத்தேன். எப்சிலான்னா d∅e/dt பொறுமையா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? ஸோ அடுத்தது அனீஸ், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். கவனி, அடுத்த சம் பாருங்க. சம் நம்பர் 42, 41 முடிச்சாச்சு. இந்த சம் ஒரு பிரமாதமான சம். மேட்ச் இல்ல, எனக்கு ஆன்சர்லாம் வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. அவங்க வந்து லெஃப்ட்ல எல்லா வேவ்ஸும் கொடுத்துருக்காங்க, ரைட்ல வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. யாரோட வேவ் லென்த் இருக்கிறதுல இல்ல அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, யாரோட வேவ் லென்த் அதிகமா இருக்கு? இல்ல இருக்கிறதுல யாரோட வேவ் லென்த் இங்க கம்மியா இருக்கு சொல்லுங்க. இந்த 4த்துல 1 2 3 4 எதுக்கு வேவ் லென்த் ரொம்ப கம்மின்னு சொல்லி கொடுத்தேன்? வாயத்தரேன். எக்ஸ்ரேக்கு தான் வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப எக்ஸ்ரேவோட வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, எக்ஸ்ரேவோட வேவ் லென்த் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்தது முதல்ல அந்த ஆர்டர் எழுதுங்களேன். ஃபர்ஸ்ட் காமாஸ், ரெண்டாவது எக்ஸ், மூணாவது யூவி, விசிபிள், ஐஆர், ரேடியோ, மைக்ரோவேவ். சாரி, மைக்ரோவேவ், ரேடியோ லாஸ்டா. பட் நான் தான் தப்பு பண்ணிட்டேன், லாஸ்டா தான் ரேடியோ வரணும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வேவ் லென்த் ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஆப்ஷனை நீயே பார்த்துக்க, நான் அழகா சொல்லி கொடுத்தேன். இருக்கிறதுல வேவ் லென்த் எக்ஸுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். அடுத்தது இதுல ஆப்ஷன்ல இருக்கிறது இன்ஃப்ராரெட் தான் இருக்கு, இன்ஃப்ராரெட். அடுத்தது இன்ஃப்ராரெட் ஐஆர். அடுத்த வேவ் லென்த் மைக்ரோவேவ். அடுத்தது பாருங்க, மைக்ரோவேவ் தேர்ட்ல இருக்கா? ஸோ மைக்ரோவேவ் வந்து அதிகமா இருக்கும். இருக்கிறதுல எல்லாரை விட அதிகமா இருக்கிறது ரேடியோ வேவ், வேவ் லென்த் ஆஃப் ரேடியோ வேவ். ரைட்டா? இந்த ஆர்டர்ல போய் ஆப்ஷன் தேடினீங்கன்னா கிடைச்சிடும். இப்ப ரேடியோ வேவுக்கு தான் இருக்கிறதுல ரொம்ப அதிகம்னா, ரேடியோ இருக்கிறதுல ரொம்ப அதிகம் 10⁻2 தானேங்க. அதை விட இன்ஃப்ராரெட் செகண்ட். அடுத்தது யாருக்கு ரொம்ப கம்மி? மைக்ரோவேவா? ஸோ மைக்ரோவேவுக்கு 10⁻², இன்ஃப்ராரெட் 10⁻4, எக்ஸ்ரே 10⁻10. இருக்கிறதுல அதான் கம்மி. இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோம். அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு கரெக்டாக செக் பண்ணிங்க. ஏக்கு 2 வரணும், ஏக்கு 2 வரணும். ஆப்ஷன் 1 ரைட் பாருங்க. ரைட்டா? பிக்கு 3, ஆப்ஷன் 1 கரெக்டாக இருக்கு. பை இந்த மாதிரி மேட்ச் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. நீங்க இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரீக்வன்சியும் பார்த்துக்கலாம், வேவ் லென்த்தையும் பார்த்துக்கலாம். காமா, எக்ஸ், யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோவேவ், ரேடியோ. காமாவுக்கு இருக்கிறதுலே வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப கம்மி. எக்ஸுக்கு அதை விட கொஞ்சோண்டு அதிகமா இருக்கும், யூவிக்கு அதை விட கொஞ்சோண்டு அதிகமா இருக்கும். போக போக வேவ் லென்த் அதிகமாகும். ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுலே காமாவுக்கு தான் ரொம்ப பெருசு, எக்ஸுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். தெரியுதா? அதனால அந்த ஆர்டரை ஒழுங்கா ஞாபகம் வச்சுக்கோ, ஆர்டரை மாத்திராது. நான் திரும்ப சொல்றேன், காமா, எக்ஸ், யூவி, விசிபிள், ஐஆர், மைக்ரோவேவ், ரேடியோ. இதை வச்சுக்கிட்டு இந்த வேவ் லென்த்தை நீங்க மேட்ச் பண்ணணும். ரைட்டா? ஸோ 39 ஆல்ரெடி நம்ம பார்த்த சம் தான். மீடியத்துல கேட்டாங்கன்னா v = c/√μr எப்சிலான் r. ரொம்ப ஃபெமிலியர் சம்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? எப்சிலான் r கொடுத்துருவாங்க, μr கொடுத்துருவாங்க. மீடியத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எப்படி டிராவல் ஆகும்? சரி, இது எப்படி வந்ததுன்னு மட்டும் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருப்போங்களேன். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு ஃப்ரீ பேஜ் பார்க்குறேன், கிடைக்கல. ஓகே, ஸோ அது எப்படிங்க சார் வந்து பாரு, சிக்கு பதிலா 1/√μ0 எப்சிலான் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதே மீடியமா இருந்தா 1/√μ எப்சிலான்.
இதை தான் நம்ம உடைக்கணும். மியூக்கு பதிலா மியூ நாட் மியூ ஆர், எப்சிலானுக்கு பதிலா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். ஸோ நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி 1/√of மியூ நாட் எப்சிலான் நாட் 1/√of மியூ ஆர் எப்சிலான் ஆர்னு எழுதிக்கணும். அப்போ இது ஃபுல்லாக யாரும் தெரிஞ்சு போச்சு, சீன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் மீடியத்தில் போனால் C/√of மியூ ஆர் எப்சிலான் ஆர். ரொம்ப அடிக்கடி கேட்குற சம்பள். மியூ ஆரோட வேல்யூ கொடுத்துருவாங்க, எப்சிலான் ஆரோட வேல்யூ கொடுத்துருவாங்க. ரூட் எடுத்துங்க, சியால் அது சி வந்து இதால டிவைட் பண்ணிக்கோங்க, உனக்கு வி கிடைச்சிரும். உனக்கு நல்லா தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஏர்ல போனா 3 × 10⁸, தண்ணியில போனா 3 × 10⁸ கண்டிப்பா இருக்காது, அதை விட கம்மியா தான் இருக்கும். ஒரு மீடியத்துல போனா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரொம்ப ஏர்ல போறதை விட கம்மியா இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த மீடியத்தோட மியூ ஆர் வேணும், அந்த மீடியத்தோட எப்சிலான் ஆர் வேணும்ன்றதை நீங்க பொறுமையா உணரணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட் பஸ். அந்த கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கோ. ஹரிசங்கர் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட் பை, நல்லா கத்துங்க. ஒரு ஒரு எவ்வளவு சம் போட போறன்றது இம்பார்ட்டன்ட். ஒரு நிமிஷம் எங்க போச்சு? ஒரு நிமிஷம், இந்த பேஜ் எங்கேயோ தொலைச்சுட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, சம் நம்பர் 13 ஓகே தான், நல்லா இருக்குமே. அடுத்தது 38. ஐயோ, நானே ஆப்ஷன் பி தெரியாம டிக் பண்ணி வச்சேன்னா. பட் இது இவ்வளோ பெரிய சம் தானே 38. இது அசால்ட்டாக கண்டுபிடிக்கலாம் பாருங்களேன். நான் ரொம்ப அழகாக சொல்லி தரவா. 2022 மெயின் சம்மே, பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பக்கத்தில் ரஃப் நோட் வை, சொல்கிற வேலையை பேரலாக செஞ்சுட்டே வா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேட்டிங் எக்ஸ் டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸில் போகுது. உங்களால் உணர முடியுதா? நான் எக்ஸை அண்டர்லைன் பண்ணுற பாருங்க. அப்போ எல்லாமே எக்ஸில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஆமாம் சார். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒய்ல போகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெல்லாம் ஜே இருக்கோ அதெல்லாம் ரைட்டு, இது ரைட்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜேல இருக்கு ரைட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜேல இருக்கு ரைட்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜேல இருக்கு ரைட்டு. இப்போ இப்படியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மேக்ஸிமம் மேக்னிடியூட், எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்ஸிமம் மேக்னிடியூட்னா E0 கொடுத்துருக்காங்க 60. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சூஸ் த கரெக்ட் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த வேவ் ஈக்குவேஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, எக்ஸ்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகுது, இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து கண்டிப்பா ஐ வெக்டாரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இ வெக்டார் ஜே வெக்டார் கண்டிப்பா. அப்ப பி யாரா இருப்பா நீங்க சொல்லுங்க பாக்கலாம். கே வெக்டார் சார். கேனா இசட் ஆக்சிஸ். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எங்கெல்லாம் கே இருக்கோ அதெல்லாம் ரைட்டு. என்னங்க சார் இது எல்லாத்துலயும் இதுவும் ரைட்டா வச்சிருக்காங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப எல்லா ஈக்குவேஷனும் ரைட்டு மாதிரியே தெரியுது. ஏன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. நிதானமா கேளு, உன் நேரத்தை ரொம்ப ஈஸியா சுருக்கி கொடுத்துறேன். 20 செகண்ட்ல இந்த ஆப்ஷனை கண்டுபிடிச்சிருவீங்க. ஈக்குவேஷன் குள்ளார பாக்குற கேஎக்ஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்ல போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட பார்த்தா ஜேல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்த்தா கேல இருக்கு. அப்ப எந்த ஈக்குவேஷன் ரைட்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல B0 கண்டுபிடிங்க. B0ஓட வேல்யூ வேணும். E0 இருக்கு, B0 வேணும்னா E0/c 60/3 × 10⁸. இது 20 மேல போச்சுன்னா 2 × 10⁻⁻7. எங்கெல்லாம் B0ல 2 × 10⁻⁻7 இருக்கோ அதான் ரைட்டு. இங்க பாருங்க, ஆப்ஷன் டியை பாருங்க, தப்பு. ஆப்ஷன் சியை பாருங்க, தப்பு. ஆப்ஷன் ஏவை பாருங்க, தப்பு. இதுதான் ரைட். கரெக்டா? இன்னும் கூட ஒரு படி உள்ள போயிட்டு இங்க இருந்து நம்ம கே கண்டுபிடிக்கலாம், ஒமேகா கண்டுபிடிக்கலாம். ஆனா எல்லாத்தையும் போட்டு வளவலன்னு வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. நீங்க முதல்ல அந்த கொஸ்டினை ரீட் பண்ணணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சிஸ்ல போகுதுன்னு பார்க்கணும். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றதுனால தான் எல்லா ஈக்குவேஷன்லயுமே மைனஸ் போட்டிருக்காங்க, தெரியுதா? அதுதான் ஐடியா. அதுக்கப்புறமா இங்க பக்கத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜேல இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டு கேல இருக்கான்னு அதை செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா தான் நம்ம B0 கிட்ட போகணும். அப்ப B0ஓட வேல்யூ எங்க சரியா இருக்கோ அதுதான் ரைட்டு. ஆப்ஷன் பி தான் இந்த இடத்துல கரெக்ட். நல்லா இருக்குல்ல? நல்லா கத்துக்கிட்டியா? ஓகே. புரியலன்னா சார் என்ன கூப்பிட்டு நல்லா கத்துக்குங்க. ஒரே நிமிஷம். அடுத்த அர்ஜுன் கூட நீங்க குட் ஈவினிங் சார். ரைட். சம் நம்பர் 37 ஒரு பிரமாதமான மாடல் இது. 2022ல கேட்டிருக்காங்க. நல்லா கத்துக்கிறீங்களா?
ஓகே, நான் எப்படி டேட்டா எடுக்கிறேன்னு பாருங்க. அதான் சொல்றேன்ல, நீ ரொம்ப ட்ரெயின்டா இருந்தா, ரொம்ப புத்திசாலியா இருக்கும் பொழுது ரொம்ப வளவளன்னு அங்க படிச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வேல்யூஸ் பார்த்தாலே இந்த வேல்யூஸ் பக்கத்துல ஏதாவது தெரியும் உனக்கு. சரி, E0 கொடுத்துருக்காங்க 2.25, B0 கொடுத்துருக்காங்க 1.5 × 10⁻⁻8. இதை ரெண்டுத்தையும் பார்த்ததும் உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? சி ஞாபகம் வரணும். சி வேணும்னா E0/B0. அதாவது இது மீடியத்துல கொடுத்துருக்காங்க, அதனால சி கண்டிப்பா இருக்காது, இது பியா தான் இருக்கும். நீ வேணா போட்டு பாத்தீங்க. 2.25/1.5 × 10⁻⁻8 சால்வ் பண்ணீங்கன்னா 15 15 225. அப்ப மேலே 1.5 தான். 1.5 × 10⁻8. புரியுதா உங்களுக்கு? இது ஒன்றும் ஏர்ல போகல, வேக்கம்ல போகல. ஏர்லயோ வேக்கம்ல போனாதான் 3 × 10⁻8 கிடைக்கும். அவங்க இபின்னு கொடுக்கறதுக்கு பதிலா E0 B0 கொடுத்துட்டாங்க. அப்ப வெலாசிட்டி கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது பாருங்க, 3 கிலோமீட்டர் 10⁻2, சாரி 10⁻3, 3 கிலோமீட்டர் 10⁻3. என்ன நடக்குது பாருங்க. ஆஃப்டர் தட் எ பார்ட் ஆஃப் சிக்னல் ரிஃப்ளெக்ட் பேக், போயிட்டு பட்டு திரும்ப வருது. அதே வெலாசிட்டியில வருது, அதே பாத்துல வருது. அந்த எக்கோ உங்கள்கிட்ட வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? சூப்பரா சால்வ் பண்ணுவோம் சார். டைம் என்னன்னா டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி 3 × 10⁻3, வெலாசிட்டி 1.5 × 10⁻8, அடிச்சா 2, இங்க 5, மேல போச்சுன்னா 2 × 10⁻−5 செகண்ட். ஆப்ஷன் 1 ரைட்டு. நம்ம தான் ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? இ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அவங்க தெரியாம E0 B0 கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா மீடியம்னா அது இபின்னு தான் அவங்க கொடுத்துருக்கணும். ஸோ V = E/B கண்டுபிடிச்சிடுற, வெலாசிட்டி கிடைச்சிருச்சு, டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு, டைமை கண்டுபிடிக்க. சாதாரணமா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ல 11th படிச்சீங்களே, டைம் = டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அந்த ஃபார்ம்ல நம்ம ரோட்ல போகும்போது வண்டியில நடக்கிறது, இங்க வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல நடக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கத்துக்கிட்டீங்களா? இப்போ இந்த சம்மோட ஐடியா அப்ரோச் பண்ணிக்கோ. இ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து விக்கு போங்க. டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸையும் வெலாசிட்டியும் வச்சுக்கிட்டு டைமுக்கு போயிடுங்க. இப்போ டைம் = டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு கற்றுக்கணும். ரைட்டா? அடுத்தது இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது நானே உனக்கு தேவையில்ல, நீயே சொல்லிடுவேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது ரைட்டு எது தப்பு, நீங்க ஆப்ஷன் கூட போக தேவையில்ல. ஸ்டேட்மெண்ட் 2 ரைட்டா இருக்குமான்னு செக் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் 2 ரைட்டா இருக்குமா? ஃபால்ஸ் சார். ஏன் ஃபால்ஸ்? ஏன் ஃபால்ஸ்? சார், எங்க மெட்டீரியல் மீடியம் கொடுத்துருக்காங்க, ஆனால் μ0 is only in free space. ரைட், ரொம்ப அழகா சொன்னீங்க. மெட்டீரியல் மீடியத்துல கொடுத்ததுனால அங்க μ வந்தாதான் சார் ரைட்டு. V = 1/√of μ வந்தாதான் ரைட். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1, டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் சோர்ஸ் ஆஃப் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒன்றும் இல்லை, ஆக்சலரேட்டர் எலக்ட்ரான் வுட் ரேடியேட் எனர்ஜி. இன்னும் கூட உங்களுக்கு நல்லா சொல்லித்தரேன். ஒரு எலக்ட்ரான் மேலையும் கீழே குதிக்கும் பொழுதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வரும். உங்களுக்கு தெரியுமா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்க இருக்கோ அங்க ஆசிலேஷன் நடக்கும் பொழுது அதுக்கு பர்பெண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அவங்க 2 பேருக்கும் பர்பெண்டிகுலரா தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிராவல் ஆகும். இப்ப நல்லா கத்துக்குங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரியானா மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரியானா எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். இந்த டிஸ்டர்பன்ஸை தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்றோம்னு நான் டே 1லேயே சொல்லி கொடுத்தேன் இந்த லெசனோட. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1 கரெக்டு, 2 வந்து தப்பா இருக்கும். ரைட்டா? இப்போ தெரியாம ஆப்ஷன் டிக் பண்ணி விட்டேன். அப்புறம் ஒரு டைம் இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்பொழுது பட் என்னால் சொல்யூஷன் பார்க்காம 2 சம் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியல. மீதி எல்லா சம்முமே, இந்த 40 சம்முமே சொல்யூஷன் பார்க்காம தான் சால்வ் பண்ணேன். என்னாலேயே ஈஸியாக ஆன்சர் கொண்டு வரும்பொழுது நீங்கள் என்னை விட 10 மடங்கு ஷார்ப்பாக இருக்கீங்க. ஸோ உங்களாலேயுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த சம்மெல்லாம் சால்வ் பண்ண முடியும். நீங்கள் பொய் சொல்கிறீங்க சார், நீ என்ன வேணாலும் சொல்லு, உன்னோட எஃபிஷியன்சியை கம்பேர் பண்ணும்போது என்னோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப கம்மி டியூ டு ஏஜ் ஃபேக்டர். உன்னோட சிந்திக்கக்கூடிய திறனும் என்னோட சிந்திக்கக்கூடிய திறனும் வேற வேற. நான் எனக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும்தான் யோசிப்பேன். பட் உங்களோட மூளை அப்படி இருக்காது. பியாண்ட் த லெவல் போயிட்டு அந்த ஆன்சர் கிட்ட அது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாத போயிட்டு சால்வ் பண்ணா எப்படி சால்வ் பண்ண முடியும்? ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட், ஒரே நிமிஷம், அடுத்த சம் போயிடலாமா? இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்ஃபுல்லாக கற்றுக்கிட்டேவா. சரியா பிரிண்ட் எடுக்கலையா? நம்ம இன்னைக்கும் சரியா போட்டு வரல போல இருக்கு. ஓகே, ஒரு நிமிஷம்.
இன்னும் கொஞ்சம் சின்னதாக வைக்கிறேன். இந்த சம்முக்கு ஆப்ஷனு உங்கள் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம். அந்த பேப்பர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது சம் நம்பர் எத்தனை? 38, 37, 36, 35. கொஷின் நல்லா தெரியுது, ஆப்ஷன் மட்டும் சரியாக தெரியல. 35 சம் நம்பர் 35 பார்த்துருங்களா? பக்கத்தில் ஒரு ரஃப் பேப்பர் வச்சுக்கோ. இது ஆப்ஷன் பி 1.71 கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி வந்து 0.84 × 10⁻⁸. ஆப்ஷன் டி வந்து 3.36 × 10⁻⁸. நான் ரூட் சொல்கிறேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வா. டேட்டா எடுங்க. ஒரு எலக்ட்ரிக் பல்போட பவர் வந்து 200 வாட். எழுதுங்க பையன், கூட எழுதுங்க. பவர் வந்து 200 வாட். வாட் வில் பி த பீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு? என்ன கேட்டிருக்காங்க டக்குன்னு சொல்லு. வாட் வில் பி த பீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு? வாயத்தர என்ன? B0 கேட்குறாங்க, B0 கேட்குறாங்க. ரைட்டா? B0 வேணும் சார். சாயாதித்யா சார். நீ 11th தானே? எஸ் சார். அப்புறம் ஏன் 12th கிளாஸ்ல இருந்த பாருங்க. நீ கிளாஸே போலியாடா 11th? ரைட் சார். இல்ல சார், நீங்க சொல்லு. இல்ல சார், நீங்க லேட்டா ஜாயின் பண்ண சொல்லி ஜாயின் பண்ணிட்டேன் சார். நான் ஒண்ணுமே சொல்லலையே. சரி தெரியுமா, பரவாயில்ல. நீ போயிட்டு ஃப்ரிக்ஷன் லெசன் படிக்கிற வேலை இப்ப. ஓகே சார். தேங்க்யூ. பவர் வந்து 200 வாட் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த பீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு? B0 கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 4 மீட்டர். என்ன கொடுத்துருக்காங்கன்னா தெளிவாக அந்த பல்பு வந்து பாயிண்ட்ஸ் கவனமாக கவனிங்க. நான் வந்துட்டு அப்பயே சொன்னேன், ஒரு கொஷினில் பாயிண்ட் சோர்ஸா லைன் சோர்ஸான்னு சொல்லிடுவாங்க. எஃபிஷியன்சி 3.5%. இப்போ என்ன சிக்கல்னா, நீங்கள் பவர் 200 கொடுத்துருக்காங்க, நான் 200 அப்படியே யூஸ் பண்ணணும் கிடையாது. எஃபிஷியன்சி 3.5. அப்போ P' கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஃபுல் பவர் அங்கே யூஸ் பண்ண முடியாது. 3.5% எஃபிஷியன்சி தான். அப்போ 3.5%னா 3.5/100 இன்ட்டு ஒரு 200 அடிச்சிங்கன்னா பவருக்கு 7 வாட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். பவருக்கு 7 வாட்டு. ரைட் சார், புரிஞ்சிருச்சு. நாங்கள் பவர் கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க B0 கேட்டிருக்காங்களே சார், நான் பவர் தான் வச்சிருக்கேன். பவர் வச்சுக்கிட்டு நான் எங்கேருந்து B0க்கு போகிறது? யாராவது ரூட் சொல்லுங்க. உனக்கு என்ன அப்படியே யோசிய, நீயா யோசிக்கிற மாதிரி யோசி. பவர் தான் இருக்கு. பவர் வச்சுக்கிட்டு எப்படி வந்து B0க்கு டிராவல் ஆகுறது? 2022 JEE மெயின் இந்த சம்ம யோசி. உன்ட்ட தான் கேட்குறேன். பவர் இருக்கா? பவர்ல இருந்து B0க்கு எப்படி போவீங்க? ரைட், சரி பரவாயில்ல, நான் கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்கோ. இதுக்கப்புறம் புரியலன்னு சொல்லக்கூடாது. பவரை வச்சுக்கிட்டு E0க்கோ B0க்கோ போகணும்னா ஒரே ஐடியா தான். இதே மாதிரி ஏகப்பட்ட சம்மு நம்ம பேப்பர்லேயே இருக்கு. இங்கே பாருங்க சார், பவர் தான் இருக்கு. பவரை வச்சுக்கிட்டு அந்த ரூட்டை பாருங்கப்பா. இன்டென்சிட்டிக்கு போகணும். ஆமாம் சார், இன்டென்சிட்டி வேணும்னா பவர் பை பாயிண்ட் சோர்ஸ்னு சொன்னதுனால 4πr². இன்டென்சிட்டியை வச்சுக்கிட்டு எங்கே போகணும்? B0க்கு போகணும். எப்படி போகணும்? இன்டென்சிட்டிக்கு இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. 1/2 ε0 E0² c சொல்லி கொடுத்தேன். இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சிருந்தீங்கன்னா V²/2 μ0 × c கற்றுக் கொடுத்தேன். இதை தெரியலனா ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். உங்ககிட்ட பவர் தான் இருக்கு. பவர்ல இருந்து இன்டென்சிட்டி போகணும். இன்டென்சிட்டில இருந்து E0க்கு வரலாம். இன்டென்சிட்டில இருந்து B0க்கு வரலாம். தெரியுதா? இன்டென்சிட்டி கத்துக்கிட்டாதான் உன்னால E0 கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு சம்மு. இன்டென்சிட்டி கத்துக்கிட்டாதான் B0 கண்டுபிடிக்க முடியும். இது ரெண்டாவது சம். ஓகே, இப்போ இந்த சம்ல பவரோட வேல்யூ 7 வாட்னு கண்டுபிடிச்சோம். ஆரோட வேல்யூ வந்து 4 மீட்டர்னு சொன்னோம். நம்ம அங்கேருந்து இன்டென்சிட்டி போயிட்டு வரலாமா? அப்போ இன்டென்சிட்டி 7/4πr² 16. இது அப்படியே இருக்கட்டும். அவங்க B0² கேட்டிருக்காங்க சார். ஆமா, ஃபார்முலா மாத்துங்க. B0² வேணும்னா நான் என்ன பண்றேன்னு பாருங்க. 2 μ0I. C டினாமினேட்டர்ல வந்துருது. 2 μ0க்கு பதிலா 4π × 10⁻⁷. நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது தான் உனக்கா ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் ஆகும். அது என்னன்னா, இந்த 4π இருக்கு பார்த்தீங்களா, இந்த பை சம்பந்தப்பட்ட வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை போட்டு 4 × 3.14 போட்டுன்னு இருக்காது.
ஏன்னா இங்க மியூ நாட் இருக்குன்னு உனக்கு தெரியும். மியூ நாட்டுக்கு ஒரு 4 பை, அங்க ஒரு பை இருக்கு, பை எப்படி கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மல்டிப்ளை ஆனா கூட பை ஸ்கொயர் ஆனா கூட 10 ஆயிடும். அதனால உங்க ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ல கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. 2 into 4 pi into 10 power minus 7. ஐக்கு பதிலா 7 by 4 pi into 16. C வந்து 3 pi into 3 into 10 power 8. இது B நாட் ஸ்கொயர். சால்வ் பண்ணிக்கிறீங்களா? சால்வ் பண்ணா 4 pi 4 pi போயிடுச்சு. இங்க 2 8 7 by 24 இது 8 8 3 24. ஸோ 7 by 24 ஒரே நிமிஷம் இன்ட்டு இந்த 8 மேலே போயிடுச்சு. 8 மேலே போச்சுன்னா 10 power minus 15. இதை 16 மாற்றணும்னா 70 by 24 இன்ட்டு 10 power minus 16. சால்வ் பண்ணிக்கலாமா? இப்போ 70 by 24 ரஃபா சொல்லுங்க. 2 பாயிண்ட் சம்திங்ல இருக்கலாமா? இப்போ இது 25 வச்சுக்கிட்டா இல்லை 20 வச்சுக்கிட்டா கூட 3 டைம் 4 இருக்கிறதுனால 3 டைம் ஃபுல்லா போகாது, 2.8ல தான் வரும். இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், இது 21ன்னா கூட 3721 வச்சுக்கலாமா? இப்போ 10 by 3 இன்ட்டு 10 power minus 16. இப்போ 3.33 இன்ட்டு 10 power minus 16. இது எல்லாத்துக்கும் ரூட்டு 3.க்கு 1.7 பக்கமா வரும், 10 power minus 8. ஏன்னா பி நாட் வேணும் இல்லையா, ரூட் எடுக்கணும். நான் கண்டுபிடிச்சிருக்கிறது பி நாட் ஸ்கொயர் தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். இங்க 7 by 24லாம் பி நாட் ஸ்கொயர். அதான் சொல்றேன், ட்ரெயின்டா இருந்தா உட்காந்து இந்த 7 by 24லாம் சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டேன். 7 by 24 ரஃபாவே ஒரே 3721. அப்போ 1 by 3 பக்கமா தானே இருக்கு. இங்க 10 power minus 15 இருக்கு. அப்போ இது 16 மாறணும்னா இங்க 10 ஆயிடும். 10 by 3 3.33. கொஞ்சம் வேகமா ஒன்னா 1.7 பக்கமா ஆன்சருடைய வந்துடும். ஆப்ஷனு ஒரே நிமிஷம். சம் கத்துக்கிட்டீங்களா? இந்த சம்மோட லூப் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பி தான் ரைட்டு. சம் ஒரு டைம் மறுபடியும் பார்த்துக்கோ. பவர் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து இன்டென்சிட்டி போகணும். இன்டென்சிட்டியிலிருந்து 1/2 எப்சிலான் நாட் ஸ்கொயர் எப்சிலான் நாட் இ நாட் ஸ்கொயர் சி போனால் உங்களுக்கு இ நாட் கிடைக்கும். இல்லைன்னா I equal to b square by 2 mu naught into c போனீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு b நாட் கிடைக்கும். சம் நம்பர் 35 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி மாடல் மேல இந்த 2 சம் இருக்கு, ட்ரை பண்ணி பாரு. அடுத்தது சம் நம்பர் 34க்கு வாங்க. சம் கிளியர் தானே? கிளியர் இல்லைன்னா சொல்லி இன்னொரு டைம் சொல்லி கொடுத்துறேன். 34 டேட்டா ஆடுங்க. இதுவும் சூப்பரான சம் பாருங்க. டேட்டா ஆடு, ஃபாஸ்டா டேட்டா ஆடு. பை என் வரைக்கும் வெயிட் பண்ணு. ஒரு 25th சம் வரைக்கும் நம்ம போவோம். கரெக்டா 20 சம் வரைக்கும் உங்களால இந்த டைம்குள்ள சால்வ் பண்ண முடியும். இன்னும் அரை மணி நேரம் முழுசா இருக்கு, நல்லா கத்துங்க. நான் சொல்றது அப்படியே ஆயிட்டோம். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 1.61. இது யாருக்கு 1.61? எப்சிலான் ஆரா மியூ ஆரா? பாயத்துற எப்சிலான் ஆரா மியூ ஆரா? சார் மியூ ஆர். மியூ ஆர் ரைட்டா? பை எல்லாரும் கத்துக்கோங்க. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூ ஆர் எழுதுங்க. பை மியூ ஆர் 1.61. ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆர் 6.44. எழுதிட்டே வா. இந்த சம்ல ஒரு புதுமை இருக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. எல்லா சம்மும் நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க, பட் இது கண்டிப்பா டீச்சரோட ஹெல்ப் வேணும். இல்லைன்னா ரெஃபரன்ஸ் வந்து யாராவது ஒருத்தவங்க இருந்தால் தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். இந்த லைன் தான் சிக்கல். மேக்னெட்டியூட் ஆஃப் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி 4.5 into 10 power minus 2 ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். இப்போ நான் இந்த தேர்ட் லைன்ல இருக்கிற டேட்டா யாரு? ட்ரை பண்ணுங்க, தப்பானா பரவாயில்ல, நான் கூடவே இருக்கேன். மேக்னெட்டியூட் ஆஃப் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி 4.5 into 10 power minus 2 பக்கத்துல பாருங்க ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். ஆனா ஷியோரா என்னால சொல்ல முடியும் அது பி கிடையாது. ஏன் பி கிடையாது சார்? பக்கத்துல டெஸ்லா போடல, அப்ப அது பி கிடையாது, இவன் வேற யாரும். ஆனா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, இவனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். யாரு பாது? சார் ஐயா சார். மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி B naught by E naught. வேற மாதிரி சொல்லுமா? ஹெச் இல்ல பா, ஹெச் நம்ம படிச்சோமே, I is proportional to H.
மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அப்படின்னா ஹெச். இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னடைசிங் ஃபீல்டுலாம் அங்கே கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்கா? 4.5 × 10⁻². இப்போ இங்கே தான் ஒரு புது விஷயம் நீங்கள் கற்றுக்க போறீங்க. பக்கத்தில் இவன் யாருன்னு தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிற யூனிட் பாருங்க, ஆம்பியர் மீட்டர் இன்வெர்ஸ். 4.5 × 10⁻². என்ன கேட்டிருக்காங்க? அப்ராக்சிமேட் மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி. ஆமா சார், கேட்டிருக்காங்க. இந்த சம்மோட ரூட் ரொம்ப பெருசு, பொறுமையா தான் புரிஞ்சுக்கணும். μr இருக்கு, εr இருக்கு, ரைட்டா? ஹெச் தான் இருக்கு. அதுக்குல இருந்து நம்ம பிக்கு போகணும், அங்கிருந்து ஈக்கு வரணும். இந்த டேட்டாவை மட்டும் பக்கத்தில் உங்க நோட்ல எழுதிங்க. நான் அந்த பேஜ் போறேன், நான் கேட்கும் போது நீங்க சொல்லணும். μr என்னன்னு கேட்பேன், εr என்னன்னு கேட்பேன், ஹெச் கேட்கிறேன். போயிடலாமாங்க? ஓகே. சம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. தெரியலன்னா 2வது டைம் சொல்லித்தரேன், அப்படின்னு தெரியலன்னா 3வது டைம் சொல்லித்தரேன். பட் புரியணும், அவ்வளோதான். வேலையை பார்த்துட்டு போ. அப்பயும் புரியல, 4வது டைம் சொல்லி தருவேன்னு சொல்லிட்டு பாருங்க. வெலாசிட்டிக்கு E/B இல்லை, ஏன்னா இது மீடியத்துல தெளிவாக தெரிஞ்சிருச்சு. எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேட்டிருக்காங்க, V × B இல்லை. இதான் அந்த லூப் ஹோல். விக்கு பதிலாக C/√μr εr. சரிங்க, பி தானங்கள இருக்கு, ஹெச் இல்லைங்க. ஹெச் தானே கொடுத்துருக்காங்க. B = μh உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இந்த லெசன்ல. தெரியலன்னா இப்போ கொஞ்சம் நினைவுபடுத்திக்கோங்க. B = μh. அதுக்கப்புறமா C/√μr εr. மியூக்கு பதிலாக μ0μr h. ஏன்னா மியூ டைரக்டா நம்மள்ட்ட இல்லை, μr ஆனால் கொஷின்ல இருக்கு. அப்ப மியூவை நீங்க உடைக்கணும். μ0μr, ஒரு √μr ஒரு √μr போயிடுச்சு. அப்ப அங்க என்ன இருக்குன்னா √μr εr இருக்கா? ஏன்னா இங்க ஒரே √μr தான் இருக்கு, மேல √μr/εr. மீதி எல்லாம் ரூட்டுக்கு வெளில இருக்கு. C ரூட்டுக்கு வெளில இருக்கு, μ0 ரூட்டுக்கு வெளில இருக்கு, H √0 வெளில இருக்கு. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. இங்க வாங்களேன், டக்கு டக்குன்னு வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். E வேணும்னா μr வேல்யூல சொல்லுங்க. 1. பார்த்து சொல்லு, எழுதிருக்கியா? 1.6 சார். 6 ஓகே. 1.61 தானா? εr ஓடது 6.4. 6.4. பா கரெக்டாக செக் பண்ணி. C ஓடது 3 × 10⁻8. μ0 ஓடது 4π × 10⁻7. H ஓடது சார் 4.5 × 10⁻². 4.5 × 10⁻2. -2 எஸ். நான் ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. உங்களை தான் எழுத சொன்னேன்ல, வேற யாரும் சொல்லு. யாருமே எழுதல. பக்கத்துல டேட்டா எடுத்து வச்சிங்கன்னு சொன்னேன். சிவசக்தி சொல்லுமா. -2 சார். -2 -2. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா, பக்கத்துல ஒரு ரஃப் பேப்பர் வச்சுக்கிட்டு டேட்டாவை எழுதிக்கோ, ஃபார்முலா போட்டுக்கோ, நீ அப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. ரைட், இது சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நீங்க இன்னமும் கூட 1.6 6.4, அப்போ 1/4. இது ரூட் எடுத்தா 1/2. அப்போ இங்க 1/2 1/2 × 3 × பவரை சால்வ் பண்ணிடு. இங்க -9 8. அப்போ பவர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா மேலே வந்து 10⁻−1 தான் இருக்கு. முதல்ல பவரை சால்வ் பண்ணுங்க, ரைட்டா? அதுக்கப்புறமா இது 1/2 ஆயிடுச்சு. 1/2ன்னா இது 2π ஆயிடுதா? 2π கரெக்ட் தானே? கீழே ஒரு 2 மேலே அடிச்சாச்சு, 2π. அதாவது இந்த இடத்துல 2 இருக்குன்னு அர்த்தம். அடிச்சா 2π ஆயிடுச்சு. 2π × 4.5 9π × 3 27π 3.14 × 10⁻−1. 4 28 மீதி 2, 4 8 2 10, 1 2. அதுக்கப்புறமா 3 ஆல 7 21 கொண்டு மீதி 2, 2 6 8 8 7 4 8 2 டிஜிட், இன்னொன்று 8.4. அப்போ 8.47 அரௌண்ட் 8.5 கிட்ட இருக்கணும் ஈயோட வேல்யூ. கரெக்டா? இது வந்து ஆன்சர் கரெக்ட். இது முதல்ல இந்த ரூட்டை புரிஞ்சுங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து இ கேட்குறாங்க. இப்போ நீ தான் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா வெலாசிட்டி × மேக்னெட்டிக் ஃபீல்டு
ஏன்னா இது மீடியம் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, E0 போட்டீங்கன்னா இங்க CB0ன்னு வந்துடும். மீடியம்ல எழுதியிருக்கிறதுனால VBன்னு எழுதுறீங்க. அதுக்கப்புறமா இந்த வியை உடைச்சுக்கோங்க, பியை உடைச்சுக்கோங்க, μH, மியூவை திரும்ப உடைச்சுக்கோங்க, μ0 μr. தென் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் ஓடியாந்துடும். இந்த மாடலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமாக கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது 8.48 ஆப்ஷன் சி, சம் நம்பர் 33. இதுவும் ஒரு பிரமாதமான சம் பெருசா இருக்கா? ஓகே, சம் நம்பர் 33. டேட்டா எடுங்க பக்கத்துல, இப்பயாவது ரஃப் பேப்பர் எடுத்து டேட்டா எடுங்க, சொல்ற பேச்சு கேளு. 33. சன்லைட் ஃபால்ஸ் நார்மலி ஆன சர்ஃபேஸ் ஏரியா. எல்லாரும் எழுதுங்க. ஏரியா 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப 36 × 10⁻⁻4 மீட்டர் ஸ்கொயர். சார் ஆப்ஷன்ல சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு, ஆனா மேல வாட்டுன்னு வந்து எஸ்ஐன்னு தான் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், கடைசி எஸ்ஐல எல்லாத்தையும் மாத்தி சம்ம போட்டுட்டு லாஸ்டா தான் என்ன பண்ணணும், மறுபடியும் கீழே சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு மாற்றணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமா இருக்கணும். சின்ன சின்ன தப்பு மாட்டிட்டு வந்துட்டு சார் அப்புறம் ஒரு கொஷின் போச்சு, 2 கொஷின் போச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 36 × 10⁻⁻4 எழுதுனியா? ஆவரேஜ் ஃபோர்ஸ் எழுது, F 7.2 × 10⁻⁻9. டைம் 20 மினிட், செகண்டா மாத்திக்கோ. டைம் 20 × 60 செகண்ட் எழுது. கன்சிடரிங் a case of complete absorption, இதான் முக்கியம். அப்சார்ப்ஷன்னா 2 வரணுமா 2 வரக்கூடாதா? அன்னைக்கு சொல்லி கொடுத்தனே பவன். வரக்கூடாது சார். வரக்கூடாது. அப்சார்ப்ஷன்னா 2 வரக்கூடாது, ரிஃப்ளெக்ஷன்னா 2 வரணும். எனர்ஜி ஃப்ளக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் லைட், இது என்னங்க சார் நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லையே இந்த வார்த்தையை. திரும்ப ஒரு 10 செகண்ட் டைம் எடுத்துக்கோ. எனர்ஜி ஃப்ளக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் லைட், எனர்ஜி ஃப்ளக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் லைட் நீங்களும் சொல்லி தந்ததே இல்லை, நாங்களும் கேள்விப்பட்டதே இல்லை. அது யாருன்னே தெரியல. அப்ப ஆப்ஷனோட யூனிட்டை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னு யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. உன்னால முடியும், ட்ரை பண்ணு. வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் யாரோட யூனிட்? வாட் பெர் மீட்டர் ஸ்கொயர் யாரோட யூனிட்? இன்டென்சிட்டி. ரைட், இன்டென்சிட்டி தான் பவர் பை ஏரியா. ரைட், பவர் பை ஏரியான்னு சூப்பரா சொல்லிட்டேன், பக்கத்துல உடனே இன்டென்சிட்டின்னு சொல்லிட்டீங்க. அப்ப பவர் பை ஏரியான்னா இன்டென்சிட்டி. அப்ப எனர்ஜி ஃப்ளக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் லைட்டு. இப்ப பசங்களுக்கு என்ன பிரச்சனை, கடைசியா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டேட்டாலாம் அழகா எடுத்துட்டோம் சார், என்ன கேட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு புரியலையே. நான் இப்பவும் சொல்றது, ஆரம்ப காலங்கள்ல நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் எனக்கு தெரியாது. நான் சொன்ன தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியம் வந்தது, உடனே இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட புரியல, என்ன தெரியலன்னா அப்பதான் முட்டி மோதி கத்துக்கிட்டது. ஒருவேளை நமக்கு அவங்க கேட்டதை புரிஞ்சிக்க முடியலன்னா பக்கத்துல இருக்கிற யூனிட்டை பார்த்து தான் அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பவர் பை ஏரியா, பவர் பை ஏரியா எங்க படிச்சோம்? இன்டென்சிட்டி ஃபார்முலா. ஆமா, இன்டென்சிட்டிக்கு பவர் பை ஏரியா. அப்ப கேட்டிருக்கிறது எனர்ஜி ஃப்ளக்ஸ் ஆஃப் இன்சிடென்ட் லைட்னா இன்டென்சிட்டி தான் கேட்கறாங்க போல இருக்கு. ஃபோர்ஸ் இருக்கு, ஏரியா இருக்கு, டைம் இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இங்க வரணும். ரைட்டா? ஒரு நிமிஷம், நான் அந்த பேஜ் போயிடுறேன், டேட்டா எனக்கு கரெக்டா சொல்லணும். ரைட், இதுக்கு ஒரு சின்னதா ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துட்டு நான் அந்த டாபிக் உள்ளார போறேன். கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட், போயிட்டு பட்டு திரும்பி வந்தா ஆவரேஜ் ஃபோர்ஸ் 2p/c, இந்த p வந்து பவர். கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட். ப்ரெஷர் வேணும்னா 2i/c, இது கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட். இது 2 தான் உங்களுக்கு வேணுமே. இதே கம்ப்ளீட்லி அப்சார்பிங், போயிட்டு திரும்ப வரல, ஃபோர்ஸ் வந்து p/c, ப்ரெஷர் வந்து i/c. கத்துக்கிட்டீங்களா? ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஒரு ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ்ல பட்டு திரும்பி வந்தா 2 வரணும், பட்டு திரும்ப வரலன்னா 2 வரக்கூடாது. அப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை தேடி தான் போயிட்டு இருக்கோம். பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு சி சார். ஆமா, பவர் கொடுத்தாச்சு, அவங்க இன்டென்சிட்டி கேட்குறாங்களே. அப்ப இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா பவர் பை ஏரியான்னு எங்களுக்கு தெரியும் சார். பவருக்கு FC/A. இதே சம்ம போய் திரும்ப வந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எங்க 2 பண்ணும்? 2FC/A வா, FC/2A வா?
சார் 2x/. நல்லா பார்த்து சொல்லு, அங்கதான் தப்பு பண்றீங்க. போய் திரும்ப வந்தா 2p/c. p வேணும்னா fc/2 தானே வரணும். எல்லாரும் குழப்பிக்காத. நான் இப்போ உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது கம்ப்ளீட்லி அப்சார்பிங் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ அப்சார்பிங் ஃபார்முலா f p/c. pக்கு பதிலா f × c. அப்போ pக்கு பதிலா f × c/e முடிஞ்சு போச்சு. இங்க இருந்து இன்டென்சிட்டி கேட்குறாங்க. இதே அவங்க கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா fக்கு நீங்க 2p/c யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த இடம் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். அங்கேருந்து p வேணும்னா fc/2. இங்கே வந்து கீழே ஒரு 2 வந்திருக்கணும் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டடுக்கு. முடிஞ்சிச்சா? டேட்டா சொல்லுங்க. f எவ்வளோங்க? f எவ்வளோ சார் 7.2 into 10⁻⁻9. -9. c தெரிஞ்சு போச்சு. 3 × 10⁻8. ஏரியா So 36 into 10⁻⁻4 meter square. -4 மீட்டர் ஸ்கொயர். சால்வ் பண்ண டக்குன்னு இன்டென்சிட்டி கிடைச்சிரும். ஆனால் கண்டிப்பாக கீழே சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கணும். ஆப்ஷனில் எல்லாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இருக்கு. நம்ம செக் பண்ணிட்டாங்க போலாமா? ஸோ 3 ஆல் அடிங்க. 12 டைம்ஸ் வந்துருச்சா? 7/12. பவர் அடிங்க. இங்கே -4 -5 8 + 3. அப்போ இது 8/12 × 10⁻+3 எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியுதா நான் என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்ட்டு? இந்த ஃப்ராக்ஷன்லாம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் இருக்கிற நம்பருக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். கீழே டபுள் டிஜிட், அதாவது ஈவன் நம்பராக இருக்கிறதுனால மேலேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஈவனாக மாற்றிருக்கேன். இப்போ அடிச்சேன்னா எனக்கு ஈஸியாக 2/3ன்னு வந்துடும். 2/3 × 10⁻3. கரெக்டாக 2/3 × 10⁻3. அப்போ 2/3னா 0.6 × 10⁻3ன்னு வந்துருச்சு. நான் போட்டிருக்கிறது வாட்/மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். எனக்கு கிடைச்சிருக்கிறது வாட்/மீட்டர் ஸ்கொயர். 0.6 × 10⁻3 வாட்/மீட்டர் ஸ்கொயர். அங்கே போலாமா? ஆப்ஷன் தேடுங்க. 0.6 × 10⁻⁻3. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷன் கிடையாது, தேர்டோ ஃபோர்த்தோ தான் இருக்கலாம். இதுல எது ரைட்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? (0.6 × 10⁻3 வாட்/மீட்டர் ஸ்கொயர் நான் கண்டுபிடிச்சது. ஆப்ஷன் சி கரெக்டா? ஆப்ஷன் டி கரெக்டா? நமக்கு வந்து ஆன்சர் உன் பக்கத்துல எழுதியிருக்கேன். வாயை தரங்க. என்னாச்சு உங்களுக்கு? இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருப்ப. சார் டி. ஏன் டி? சார் டிவைட்ல 10⁻⁻4. டிவைட்ல 10⁻+4 இருக்கு. ஒரு மீட்டருக்குள்ளார 100 சென்டிமீட்டர். ஆமா, ஒரு மீட்டர். எல்லாரும் என்ன கவனி, ஒரு மீட்டருக்குள்ளார 100 சென்டிமீட்டர். அப்ப மீட்டர் ஸ்கொயர்ன்றதா கீழே 10⁻4 இருக்கு. 10⁻4 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. மேல போச்சுன்னா -1, மேல +3 ஆயிடுச்சு. இப்போ -1 0.06. நீங்க இது வரைக்கும் வந்தது பிரச்சனை இல்லை, ஆப்ஷனை கரெக்டாக டிக் பண்றது தான் பிரச்சனை. சரி, நாங்க சால்வ் பண்ணி பார்த்தோம். எனக்கு 0.6 × 10⁻3 வந்துருச்சு சார். ஆனா கீழே இங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல இருக்கே. இப்போ நீ என்ன பண்ணணும், கீழே இருக்கிற 10⁻4 மேலே எடுத்துட்டு போனீங்கன்னா 10⁻−4 ஆயிடுதா? -4லேருந்து 3 போனால் -1 ஆயிடுதா? அப்போ 0.6 × 10⁻−1 0.06ன்னு பிரமாதமாக கற்றுக்கணும். ரைட். சம் நம்பர் 33. சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் வேலை செய்ய ஃபாஸ்டா. 32. இதில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு கேட்குறாங்க? ABCDE 5 கொடுத்துருக்காங்க. ரைட்டா? நான் கரெக்டானதை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறேன், தப்பானதை நீ பார்த்துக்கோ. ஆப்ஷன் இந்த பிஏ படிச்சு பாருங்க, ரைட்டா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. பி கரெக்டா? எத்தனை முறை வந்து சொல்லியிருக்கேன், எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிவைடட் ஈக்குவலி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். டி கரெக்டான்னு செக் பண்ணு. எஸ் சார். ஈயும் பியும் பர்பெண்டிகுலர். இது ரெண்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். மீதி எதை படித்தாலும் தப்பாக தான் தெரியும். ஏ தப்பாக தான் இருக்கும், சி தப்பாக தான் இருக்கும், இ தப்பாக தான் இருக்கும். இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான். உனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். பியும் டியும் நான் கற்றுக் கொடுத்துட்டேன். ரைட்டா? இந்த இடத்துல பார்த்தோன்னே தெரியுது parallel. சார் தப்பு சார். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். சத்தியமா தப்பு. எப்படி E0 ஈக்குவல் டு சியா இருக்கும்? E0 அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு B0/E0 சின்னு சொல்லியிருக்கான் பாருங்க. லாஸ்ட் பாருங்க, B0/E0 வந்து சின்னு சொல்லியிருக்கான். ஆனா உனக்கே தெரியாது 1/c.
E0 பை B0 தான் சீன் தெரியும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ரேஷியோ எடுத்தா சி வரும்னு சொல்றாங்க. தப்பு தானே? அப்ப இதை படிச்சு பாத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தப்பா இருக்கும். 2 பியும் டியும் ரைட்டா இருக்கும். அப்ப பியும் டியும் ரைட்டா இருக்கும்னா ஆப்ஷன் பி மட்டும் வந்துடும். இதுவுமே மெயின் சம் 2022 கேட்டது. ரைட். சம் நம்பர் 31 உங்களால ரொம்ப அழகா சால்வ் பண்ண முடியும். நான் வெயிட் பண்றேன். 30 செகண்ட் நீங்க டைம் எடுத்துக்கோங்க. இது ஒண்ணு எனக்காக நீ சால்வ் பண்ணி சொன்னா சரி நம்ம கத்து கொடுத்தது பசங்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். சொல்ல முடியுமா? பகையில நோட் எடு. இந்த 900 யாருப்பா? E0 சார். E0. எல்லாரும் E0 எழுதிக்கோங்க. E0 900. The ratio of பக்கத்துல இங்க ஒமேகா இங்க எதுவும் நம்பர் இல்ல, அதனால தான் நான் கண்டுக்கல அந்த இடத்துல. அங்க கேக்கு ஒரு நம்பரு ஒமேகாக்கு ஒரு நம்பர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், போய் ஒமேகாவோட வேல்யூ கேவோட வேல்யூ எடுத்துக்கலாம். அங்கதான் ஒண்ணுமே இல்லையே. The ratio of electric force, இது E, electric force to magnetic force. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கும் ரேஷியோ கேட்டிருக்காங்க. சார்ஜோட வெலாசிட்டி இங்க 3 பார்த்ததும் உடனே பக்கத்துல பவரை பார்க்க மறந்துடாத. சார்ஜோட வெலாசிட்டி 3 × 10⁻7. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியான சம், அழகா சால்வ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்குமான ரிலேஷன். இப்போ இதை நான் அங்கே போய் கற்றுக் கொடுக்குறேன். E0 மட்டும் 900 எனக்கு சொல்லிடு. வியோட வேல்யூ 3 × 7 எனக்கு அங்கே போய் சொல்லிடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்கிட்டு போங்க. ஒரே நிமிஷம். ஓகே, இந்த சம் எப்படிங்க சார் அப்ரோச் பண்ணுறது? ஒரே நிமிஷம். E0 வேல்யூ 300 நினைக்கிறேன். வியோட வேல்யூ வந்து 300 900 தானே சார்? 900 சார். வியோட வேல்யூ 3 × 10⁻7. என்ன கேட்டிருந்தாங்க? இப்படி வந்ததும் டக்குன்னு மறந்துட்டப்பா. கஜினி படத்துல வர சூர்யா மாதிரி ஆயிட்டு வர என்ன சொன்னாங்க சார்? ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் டு தி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு ஈக்யூன்னு ஃபர்ஸ்ட் லெசன்ல சொல்லி கொடுத்தேன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல. தேர்ட் லெசன்ல பிக்யூவின்னு கற்றுக் கொடுத்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. QQ இது E0 பை B0. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மேக்ஸிமம். இந்த E0 பை B0க்கு மேலே C, கீழே V. சிக்கு 3 × 10⁻8, விக்கு 3 × 10⁻7. அசால்ட்டா சால்வ் பண்ணிடுவீங்க. 10/1 தான் ஆன்சர். தெரியுதா? இல்லைன்னா E0 இன்னொன்று என்ன பண்ணலாம், E0 மேலேயே போட்டுக்கோ. இந்த B0க்கு பதிலாக E0 பை C தானே சொல்லி ஆகணும். அப்போ E0 போயிட்டுனா C மேலே போய் தானே ஆகணும். அதனால தான் நான் டேரெக்டாக E0 பை B0க்கு என்ன கொடுத்துட்டேன், C கொடுத்துட்டேன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் ஒரு சம் இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்கும் சம் நம்பர் 9 or 10 தெரியல, ட்ரை பண்ணி பாரு நைட்டு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு EQ மேக்ஸிமம் E0Q, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு BQV மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஞாபகம் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ரேஷியோ சால்வ் பண்ணா 10/1. அதுக்கே மேக்னெட்டிக் டு தி எலக்ட்ரிக் கேட்டாங்கன்னா 1/10. எலக்ட்ரிக் டு த மேக்னெட்டிக் 10/1. நல்லா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது சம் நம்பர் 31 முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒரு 5-6 சம் மட்டும் நல்லா பார்த்து போனேன். இந்த சம்மா உங்களால ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பார்த்ததுமே ஆன்சர் டிக் பண்ண முடியும். சம படி 30 படி 30 படிச்சுட்டே வரும். ஃபாஸ்ட்டாக படி. இந்த 5 × 10⁻6 டக்குன்னு யாருன்னு சொல்லுங்க. B0 சார். B0 வேல்யூ 5 × 10⁻6. ஓகே. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு யாரை கேட்டிருக்காங்க? E0 கேட்டிருக்காங்க. அப்போ E0 கேட்டிருக்காங்களா? எப்படி சால்வ் பண்ணணும் சார்? 15 × 10⁻2. ஆப்ஷன் 1 ரைட்டா? எஸ் சார். இப்போ எல்லாருக்கும் அதானே வருது. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா E0 = B0 × C. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் சிக்கு பதிலாக E0 பை B0. E0 வேணும், B0 × C. B0 5, C 3 × 10⁻5. ஸோ 30 ஆப்ஷன் 1 ரைட்டு.
சம் நம்பர் 30 ஒரே நிமிஷம். இந்த சம்மை நம்ம இப்படி சால்வ் பண்ணக்கூடாது. இப்படி சால்வ் பண்ணா ஆன்சர் ஏ வருது இல்லையா? ஏ வரக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்கு பாரு, கேக்கும் வேல்யூஸ் இருக்கு, ஒமேகாவுக்கு வேல்யூ இருக்கு. அப்படின்னா அது எங்க போகுதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு மீடியத்துல போகுதுன்னு அர்த்தம். அப்ப மீடியத்துல போகுதுன்னா இது சியா கண்டிப்பா இருக்க முடியாது, இது பியா தான் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல கேஎக்ஸ், இப்பதான் நீங்க கவனிக்கணும், கேவோட வேல்யூ 5. நான் தான் ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எடுத்ததும் இந்த சி ஈக்குவல் ஈ நாட் பை பி நாட்னு ஒன்னையும் தப்பா யோசிக்க வச்சுட்டேன். சைன் பக்கத்துல 5x மைனஸ் 4t, அப்போ 5x கேஎக்ஸ், கே 5. ஒமேகாவோட வேல்யூ 4 இன்ட்டு 10⁸. உங்களுக்கு நல்லா தெரியும், விக்கு பதிலாக ஒமேகா பை கேன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன். வெலாசிட்டி ஒமேகா பை கே நான் இங்கே சொல்லியிருந்தேன். இதே வந்து 11th வேவ்ஸ்லையும் படிச்சிருப்பீங்கன்னு சொன்னேன். 4 இன்ட்டு 10⁸ பை 5. இது 40 ஆயிடுச்சுன்னா 10⁷ ஆயிடும். 8 5 40, 8 இன்ட்டு 10⁷. அப்ப வி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன வேணும்? இ தான் வேணும். இ வேணும்னா வி இன்ட்டு பி 8 இன்ட்டு 10⁷, பி 5 இன்ட்டு 10⁻⁻6. 8 5 40, 10⁻1. கரெக்டா? அப்ப 400. 400 எங்க ஆன்சர் இருக்கு? இதோ இருக்கு பாரு, 4 இன்ட்டு 10⁻2. தெரியுதா? இப்போ ஈஸியா தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணணும்னா, பக்கத்துல வெறும் நம்பர்ஸ், இங்க கேக்கு வேல்யூ இருக்கு, ஒமேகாக்கு வேல்யூ இருக்கு, வேற எங்கேயாவது அவங்க மீடியம்னு சொல்லவே இல்லை. இப்போ அதனால நம்ம வி கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த சம்முக்கு வரணுமே தவிர, அது சியா இருந்தா மட்டும்தான் ஷியரா இ நாட் பை பி நாட்னு தெரியணும். உனக்கு சீன் தெரியல அப்படின்னா அது வியை தான் கண்டுபிடிக்கணும். விக்கு பதிலாக ஒமேகா பை கேன்னு நீங்க நல்லா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? அடுத்தது ஒரே நிமிஷம். உங்களுக்கு வெளிப்படையாவே நான் சொல்லிடுறேன், இந்த சம் சால்வ்லாம் பண்ணவே தேவையில்லை, தொட கூட தேவையில்லை. ஆனால் உங்களால் 30 செகண்டில் ஆன்சர் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு 30 செகண்ட் டைம் தரேன், நான் வெயிட் பண்ணுறேன். எனக்கு ஆன்சர் மட்டும் எதுவாக இருக்குன்னு சொல்லுங்க. பேப்பரில் கூட நீங்கள் கை வைக்க தேவையில்லை. கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் இருந்தால் போதும், தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். சார் ஆப்ஷன் டியா சார்? ஆப்ஷன் டியா சார்? டின்னு சொல்லியிருக்கீங்க, ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியல. வேற சரிப்பா. இன்னமும் இவ்வளோ சம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களால ஆன்சர் கிட்ட நெருங்க முடியலன்னு சொல்லும் பொழுதுதான் வருத்தமா இருக்கு. பரவாயில்ல, கத்துக்கோங்க. நைட் உட்காந்து இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணு. 9 o'clock ஆப் பாருங்க, அதுல பேப்பர் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன ஐடியா தான் எல்லா சம்முமே இருக்கும். ஒரு 30 minutes நைட்டு ஒரு 11க்குள்ள ஏதாவது ஒரு 30 minutes, வேணா 12 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஒரு 30 minutes அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த சமயம் எல்லாருமே இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நாளைக்கும் நாளை மறுநாளும். ஓகே, டேட்டா பார்த்துக்கோங்க. முதல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்க போகுதுன்னு பாருங்க, ஜே. அப்ப ஆன்சர் வந்து ஜே வெக்டார் இங்க, ரைட்டா? அதாவது இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஷியரா ஜே வெக்டாரா இருக்கணும். ஓகே, த வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க பி இருக்கு, இ கேட்குறாங்க. அப்போ உனக்கே தெரியும் தானே, இ ஈக்குவல் டு பி இன்ட்டு சி, இல்லைன்னா சி ஈக்குவல் டு இ பை பி. 8 3 24. ஆப்ஷன் பியா இருக்கலாம், ஆப்ஷன் டியா இருக்கலாம். இது ரெண்டும் தப்பு. தெரியுதா? 8 3 are 24. இங்கதான் சிக்கல். எல்லாருமே இந்த வருஷம் தப்பு பண்ணியிருப்பாங்க. இதுல சில பேர் ரொம்ப ரைட்டா எழுதியிருப்பாங்க. தெரிஞ்சிருந்தா நீங்க தப்பு பண்றதுக்கு, இந்த பி என்ன டைரக்ஷன்ல போகுது? கே வெக்டார். அப்ப ஏதோ ஒன்னோட கே வெக்டாரை ஆட் பண்ண, மல்டிப்ளை பண்ணோம்னா எனக்கு ஜே வெக்டார் கிடைக்கும். இந்த இ யாரா இருப்பா? பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா? ஒரு முடிவுக்கு வா. உங்கள்ட்ட நம்ம ட்ரை பண்ணு, பிளஸ் ஐயா மைனஸ் ஐயா?
நம்ம வழக்கம்போல எழுதுவோம் இல்லையா, I கிராஸ் ஜே கே, ஜே கிராஸ் கே ஐ, கே கிராஸ் ஐ, கே கிராஸ் ஐ ஜே. நல்லா கவனி, கண்டிப்பா இது பிளஸ் ஜேவா தான் இருக்கணும். ஆமா பிளஸ் ஜே. ஆனா பி வெக்டார் தான் இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்படின்னா இந்த ஐ இந்த பக்கம் வரணும்னா கண்டிப்பா இது மைனஸ் ஐயா இருக்கணுமா? பாவங்களா நான் சொல்றது புரியுதா? அப்படியே மாத்தி போடேன். கே கிராஸ் ஐனா மைனஸ் ஜே. நல்லா புரிஞ்சுக்கோ, கே கிராஸ் ஐனா மைனஸ் ஜே. அப்ப மைனஸ் ஐ கிராஸ் கே போட்டாதான் மைனஸ் ஜே நமக்கு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் ரைட்டு. பாரு ஒரு சின்ன விஷயம், 8 3s are 24 எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். ஆனா பிளஸ் 24 மைனஸ் 24 பார்க்கணும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இசட் ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் அவங்க கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பா எக்ஸ் ஆக்சிஸ்னு தெரிஞ்சு போச்சு. அது பிளஸ் எக்ஸா மைனஸ் எக்ஸான்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த வெக்டார் ப்ராடக்ட்டை போட்டு தான் கண்டுபிடிக்கணும். போய் அவசரப்பட்டு டிக் பண்ணிடாத. தெரிஞ்ச சம்மு ஒரு சம் அநியாயமா அம்போன்னு போயிடும். ரைட்டா? கற்றுக்கிட்டீங்களா? சம் நம்பர் 28 வந்துருங்க. இதுக்கும் உனக்கு 10 செகண்ட் தான் டைம். உங்களால டக்குன்னு சொல்ல முடியும். இது சம்மெல்லாம் சால்வ்லாம் பண்ண தேவையில்லை. பார்த்தாலே ஆன்சர் தெரியும். பார்த்தாலே ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் 4 தான் ஹரி ரைட்டு. நீங்க சொன்ன முன்னாடி சம்முக்கு. இப்ப வேற 28 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஏன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்? சார் பெர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ஆப்போசிட் ஆக்சிஸ்ல போகும் சார். இது மைனஸ் செட்ல இருக்கப்ப இது பிளஸ் செட் போகும் சார். இது பிளஸ் செட் இருக்கப்ப அது மைனஸ் செட் போகும் சார். ரைட் பா, சூப்பரா சொன்னேன். பா எல்லாரும் இங்க பாருங்க, இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சிஸ்ல போகுதுன்னு முடிவு பண்ணுங்க. பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ்ல போகுது. போய் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆனா நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ்ல வரணும். நெகட்டிவ் இசட் ஆக்சிஸ் வரணும்னா ஃபார்முலால பிளஸ் வரணும். ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. ஒரு சின்ன லூப், அவ்வளவுதான். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது சம் நம்பர் 27. இன்னும் 2-3 சம் மட்டும் ட்ரை பண்ணுமா? இப்போதான் டைம் இருக்குல்ல. இன்டென்சிட்டி ஆஃப் சன்லைட் இஸ் அப்சர்வ்டு. இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஐ வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஐ வேல்யூ 92 இன்ட்டு 10⁻³ பட் நீங்க திரும்ப 0.092லாம் வச்சுட்டு இருக்காது. 92 இன்ட்டு 10⁻³ பார்த்தோன்னே எழுதிடலாம். வாட் வில் பி த பீக் வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது B0 கேட்குறாங்க. ரைட்டா? எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, ரூட் சொல்லிட்டு நீங்கள் கிளம்பு. இப்படி போகணும் சார், அவ்வளோதான். சார் I equal to P/A. I equal to இங்கே தான் பவரும் இல்லையே, ஏரியாவும் இல்லையே, டேரெக்டாக தான் இன்டென்சிட்டி கொடுத்தாச்சே. இப்போதான் இதே மாதிரி மாடல்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்டென்சிட்டி வேணும்னா 1/2 B0² இன்ட்டு சி போடணும். இது மட்டும் யாரு? எனர்ஜி டென்சிட்டி. அப்போ இன்டென்சிட்டி வேணும்னா எனர்ஜி டென்சிட்டி தேர்ட் கிளாஸ் சரியாக யாரும் வரல, அதனால தான் அவ்வளோ சிக்கல் உங்களுக்கு. அதெல்லாம் அங்கே தான் கற்றுக் கொடுத்தது. கிளாஸை மிஸ் பண்ணாதன்னு சொன்னால் என் பேச்சை கேட்க மாட்டேன். அப்புறமா அது திருப்பியும் பார்க்க மாட்டேன், ரிவைஸ் பண்ணவும் மாட்டேன். ஸ்கோர் வரணும்னா எப்படி வரும்? ரைட்டா? அவங்க மேலே இருக்கக்கூடிய அதிகப்படியான அன்பு தான் இவ்வளோத்தையும் பேச வைக்குது. ஆனால் நீங்கள் அந்த சொல் பேச்சு கேட்டு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அது கேட்கறதுல அப்படின்றது தான் இங்கே சிக்கலாகவே இருக்குது. ரைட் பா. ஸோ போனதெல்லாம் போகட்டும். இதுக்கப்புறமும் இன்னொரு வால்யூம் இருக்குது. ஸோ இப்போ முடிச்சுக்கிட்டா கூட நம்ம ஜெயிச்சிடலாம் கண்டிப்பாக. கொஞ்சம் வேலை செய். இன்டென்சிட்டி வேணும்னா எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு சி 1/2 B0² இன்ட்டு சி. இதில் எல்லாமே இருக்கான்னு பாருங்க. ஐ கொடுத்துருக்காங்க, 1/2 தெரியும், μ0 தெரியும், சி தெரியும், B0² மட்டும் வேணும். நான் அந்த B0² மட்டும் மாற்றி கொடுக்குறேன். I2 μ0/c. இதே மாடல் தான் அங்கேயும் சால்வ் பண்ணேன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னாலே ஒரு சில மாடல் நம்பர் ரொம்ப காமன். அப்போ இங்கேருந்து ரூட் எடுத்தால் B0 கிடைச்சிரும். சம் நம்பர் 27 சால்வ் பண்ணி பார்த்தேன். ஏற்கனவே உங்களுக்கு அரௌண்ட் 21 சம் கிட்ட அன்னைக்கு நான் நெருங்கி வந்தேன். அதில் 1-2 சம் மட்டும் மிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால ரிமைனிங் இருக்கிற சம் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. தெரியாத சம் எதுவாக இருந்தாலும் பின்னாடியே சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், இங்கேயே சொல்யூஷன் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாரு. அப்படியும் புரியலன்னா அந்த சம்மை டெக்ஸ்ட் பண்ணி வாங்கிப்போம். ரைட், ஒரே நிமிஷம் என்கிட்ட பதில் மட்டும் சொல்லிடு. நாளைக்கு என்ன லெசன் வேணும்னு மட்டும் சொல்லுங்க.